ஏய் நில்லுடி. இங்க 2 பேர் குத்துக்கல்லாட்டம் நிக்கிறமே, உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ பாட்டுக்கு போற. இதான் நீ எனக்கு தர மரியாதையா? ஏய், கேக்குறது காதுல விழல, பதில் சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சும்மா சொல்லக்கூடாதுடி. இந்த ஊமை ஊரை கெடுக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்களே, அது உனக்கு தான் ரொம்ப கரெக்டா பொருந்தும். இந்த வீட்டுக்குள்ள நீ வரும்போது உன் முகர கட்டிய இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற ரேஞ்சுக்கு அவ்வளோ அப்பாவியா வச்சிருந்த. இன்னைக்கு அட பாவின்னு சொல்ற அளவுக்கு எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. ஆதி ரூம்குள்ள இருந்து வரும்போது சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் வந்தா. ஆனா நம்மள பார்த்த உடனே ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பதுங்குறா. சொல்லுடி, ரூமுக்குள்ள ஆதிக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஒன்றும் பேசலம்மா. பெரியய்யா புதினா டீ கேட்டாரு, கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். இத நாங்க நம்பணுமா? ஏய், ஒண்ணுமே பேசாம தான் நீ வெளியில வரும்போது உன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சா? சரி, இப்ப நீ உள்ள என்ன பேசுனன்னு சொல்ல போறியா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓ, உனக்குதான் வேலை இருக்கு, நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா? அதானே. ஏண்டி, உனக்கு எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? இப்ப நீ ரூமுக்குள்ள ஆதிக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தன்னு சொல்லல. அப்புறம் பேசுறதுக்கு உனக்கு எப்பவுமே நாக்கு இருக்காது. நான் எதுவுமே பேசலம்மா. பெரிய டீ கேட்டாரு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், அவ்வளவுதாம்மா. மித்ரா, இவகிட்ட இப்படியெல்லாம் கேட்டா பதில் வராது. மயிலே மயிலேனா இறகு போடாது. அது ரெக்கைய புடிச்சு கால்ல மிதிச்சு புடுங்கணும். நீங்க சொல்றதா ஆண்டி கரெக்ட். தன்னோட தகுதிய மறந்து ஆசைப்படுற இவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம விடக்கூடாது. ஏய், ஹலோ. சொல்லுங்க. ஆமா, இப்ப வந்துட்டான். இப்ப வேணாம், வா போலாம். அக்கா, அப்புறம் பார்வதி, நீ சொல்லவே இல்ல புதினா போட்டு டீல சக்கரை போடணுமா தேன் போடணுமா? அது சொல்லு. அதுக்கு தானே வெயிட்டிங். அக்கா, அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அது வந்துட்டா அது ஆதி இல்லக்கா, பார்வதி கிட்ட புதினா டீ கேட்டிருக்கான். அத பத்தி தான் நாங்க அவகிட்ட விசாரிச்சுட்டு இருந்தோம். பார்வதி அவ டியூட்டிய செஞ்சுக்கிட்டு இருக்கா, இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன சொல்றது? அது ஒண்ணு இல்லக்கா,
இப்போ நம்ம ஆதிக்கு புதினா டீனா ரொம்ப பிடிக்குமா? பார்வதிக்கு ரொம்ப நல்லா டீ போட தெரியும். ஆனா மித்ராக்கு புதினா டீயே போட தெரியாது. அதான் ஆதிக்கு பிடிச்ச டீயை கல்யாணத்துக்கு அப்புறம் மித்ரா போட்டு கொடுக்கறது எப்படின்னு பார்வதி கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தோம். ஆமா அம்மா, அப்போ நான் கிளம்புறேன். அவங்க வேலையை அவங்க பார்த்தா போதும். தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். ம், ம். நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். தப்பிச்சது நாம இல்ல ஆண்டி, அந்த சமையல்காரி. என்ன மித்ரா சொல்ற? பின்ன என்ன ஆண்டி, அந்த சமையல்காரிய அகிலா ஆண்டி கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது. அவளை போட்டு கொடுக்கறத விட்டுட்டு எதுக்கு பொதினாட்டிய அது இதுன்னு சொல்லி அவளை தப்பிக்க விட்டீங்க? மித்ரா, இப்ப நாம மட்டும் அவளை பத்தி அகிலா கிட்ட போட்டு கொடுத்தோம்னா ஆதி ரூமுக்குள்ளதான் இருக்கான். உடனே வெளியில வந்து ஆபத்து பாந்தவ மாதிரி ஏதாவது சொல்லி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவான். ஆமா ஆண்டி. ஒரு விஷயம் கவனிச்சே மித்ரா, உனக்கும் ஆதிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னா துப்பாக்கிய விட்டு குண்டு வெளியில வராதுன்னு சொன்ன அகிலாவோட டாஸ்க மீறி அந்த துப்பாக்கிய விட்டு குண்டு வெளியில வந்து உங்க கல்யாணம் நடக்காதுன்னு சிம்டம்ஸ் காட்டிடுச்சு. ஆனா அன்னைக்கு அந்த அகிலா புருஷன் உயிர் போச்ச கலைபரத்துல அதை யாருமே கண்டுக்கல. ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த வீட்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த சமையல்காரி இப்ப கூட ஆதிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு வர்றான்னா அவளெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது, போட்டு தள்ளுறதுதான் சரி. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதி ரொம்ப புத்திசாலி மித்ரா. அவ அந்த சமையல்காரி கழுத்துல தாலிய கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமையல்காரி உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதுக்கு முதல்ல அவளுக்கு சமாதி கட்டணும். அப்பதான் ஆதி உன் கழுத்துல தாலி கட்டுவான். அவளை எப்படி மேல அனுப்புறதுன்னு யோசிக்கும். வா. வாங்க வாங்க. இவன் என் பையன், பேர் கணேசன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். கணேஷா வணக்கம் சொல்றா. ஐயோ இருக்கட்டும். எந்த கிளாஸ்பா படிக்கிற? 8th. நீங்க உட்காருங்கம்மா. டேய் இப்படி வரா, உட்காருங்கம்மா. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரேன். பார்வதி, அப்படியே தட்டு ஒண்ணு எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. பார்வதி, வரும்போது ஒரு தட்டை எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. ஆமா. என்னப்பா? என்னம்மா அப்படி பாக்குற? இவங்க நம்ம மாப்பிள்ளையோட சொந்த அத்தை. உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லுமா. வணக்கம்மா. நல்லா இருமா. உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என்னால வர முடியல, அதான் இப்ப வந்திருக்கேன். பாலாவை கட்டிக்க போற உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தம்மா. சும்மா சொல்லக்கூடாது. எங்க பாலாவுக்கு நீ பொருத்தமான ஜோடிதாம்மா. எங்க பாலா கொடுத்து வச்சவன். தட்டை எப்படி கொண்டாந்து வைமா. இதெல்லாம் எதுக்குங்க? எங்க குடும்பத்துக்கு வர போற மருமகளை முதல் தடவையா பார்க்க வந்திருக்கேன். வெறுங்கையோட வர முடியுங்களா? வாமா, வந்து வாங்கிக்க. வாங்கிக்கோ பார்வதி. போ, கிட்ட போ.
இருமா, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்மா இருக்கட்டும். சரி, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். நீங்க உட்காருங்கம்மா. கொடுமா. இங்க வாமா, போம்மா, கிட்ட போ. திரும்புமா. என் கையாலேயே உன் தலையில வச்சு விடுறேன். வலது கையை காமிமா, வளையல் போட்டு விடுறேன். பரவாயில்ல, தட்டிலே வச்சிருங்க, நான் காலையில போட்டுக்கிறேன். அவங்க ஆசையா போட்டு விடுறாங்க, ஏன் வேண்டாங்கிற? போட்டுக்கோமா. கண்ணாடி வளையல் தூங்கும்போது கை மேல தலை வச்சு படுத்தா உடஞ்சிரும்னு சொல்லி அக்கா அந்த வளையல நாளைக்கு காலைல போட்டுக்கிறேன்னு சொல்லுது. இல்லக்கா, இப்ப போட்டுக்கிட்டு நைட்டு தூங்கும்போது கழட்டி வச்சுட்டுமே தம்பி. நீ கைய காட்டுமா. கண்ணாடி வளையல் பொண்ணுங்களுக்கு தனி அழகுதான். அப்ப நான் கிளம்புறேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. வரேன் பார்வதி. ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் நானும் வரேம்மா. வாங்க வாங்க. வாங்க. அக்கா என் தலையில வைக்கிற பூவுக்கும் நெத்தில வைக்கிற பொட்டுக்கும் என் கையில போடுற வளையலுக்கும் எப்பவும் சொந்தக்காரர் என் பெரியதான். அப்பாவுக்கு பயந்துதான் நான் இந்த வளையல போட்டுக்க சம்மதிச்சேன். ஆனா இந்த வளையல் என் கையில இருந்துச்சுன்னா அது பெரியாக்கு சொந்தமான இந்த கைய வேற யாரும் புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி என் மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. என் உசல்ல கலந்திருக்கிற என் பெரியாக்கு சொந்தமான இந்த உடம்புல மத்தவங்களோட ஞாபகமா எதுவுமே இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. சொன்னா கேளுக்கா. என்ன தடுக்காதடா. அக்கா அக்கா வளையல தனக்கா உடைக்கணும், அத நான் உடைக்கிறேன்க்கா. உன் கைய பாழாக்கிக்காதக்கா. முடியாது. அக்கா 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 வேண்டாம் அக்கா. அக்கா 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 அழாதக்கா.
அழாதக்கா. அக்கா நான் தான் சொல்றேன்ல. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னது பதில் சொல்லாம இப்படி ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? ஓ மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா பார்வதி? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மாப்பிள்ளை வீட்டுல போட்டு விட்ட வளையல இப்படி உடைச்சிருப்ப. உன்ன அக்கா அடிக்காதீங்கப்பா. அக்கா ஒண்ணும் அந்த வலையில உடைக்கல. வளையல உங்க அக்கா உடைக்காம அது என்ன தானா உடைஞ்சதா? தானாலாம் உடையலப்பா, நான் தான் அதை உடைச்சேன். அப்பா நான் தான் அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு நிச்சயதார்த்தப்பவே சொன்னேனே. அதனாலதான் அந்த ஆன்ட்டி போட்டு விட்ட வலையில பிடிக்காம அக்கா கையை பிடிச்சு உடைச்சு விட்டப்பா. டே கணேசா, என்னக்கா நான் வலையில உடைக்கல, நீ தான் உடைச்சன்னு அப்பா கிட்ட போய் சொல்ல போறியா? டேய், சின்ன பையன்னு பார்த்தா உனக்கு திமிரு ரொம்ப அதிகமா போயிடுச்சுடா. உன்னை அப்பா அடிக்காதீங்கப்பா. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா. ஐயோ அப்பா வேண்டாம்ப்பா. கணேசா அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா ஐயோ அப்பா. இனிமே இது மாதிரி ஏதாவது அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா கொல்லி போறது கூட புள்ள இல்லைனாலும் பரவாயில்லைன்னு உன்னை கொன்னே போட்டு ஜாக்கிரதை. உள்ள வாங்க. கணேசா, வளையல நான் தானே உடைச்சுக்கிட்டேன். இதுக்கு நீ உடைச்சேன்னு சொல்லி இப்படி அப்பா கிட்ட அடி வாங்கின. நான் உடைச்சேன்னு சொன்னதுனால அப்பா என்ன கோவத்துல அடிச்சதோட விட்டாருக்கா. ஆனா நீ உடைச்சேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கல்யாண விஷயத்துல முட்டிக்கால் விரதம் இருக்கிற அப்பா எந்த முடிவுக்கு வேணாலும் போவாருக்கா. அதனாலதான்க்கா அப்படி பண்ண.